கொடுத்த பணம் திரும்ப வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சகோதரி அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு வழிபாடு தான் இது. அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை ரொம்ப இருக்கிறவங்களும் இந்த வழிபாடை செய்யலாம். அதுக்கு வந்து நமக்கு உரிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர். காலபைரவரை ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி தேய்பிரை அஷ்டமியில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தேஞ்சு போகும். இது நிதர்சனமான உண்மை. நம்புறவங்களுக்கு தெரியும் பைரவரோட சக்தி என்ன அப்படின்னு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற ஓயாமாரி சுடுகாடு பார்த்தீங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹரிச்சந்திர பைரவர் மூர்த்தி இருக்காரு. இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி அந்த சுடுகாட்டுக்கிட்ட நின்று தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் பூஜை நடக்கும். அங்கே தான் வந்து சாமி வந்து கும்பிட முடியும். ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிணங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு சாமிக்கு வந்து அலங்காரம் ஆராதனைலாம் நடந்துட்டு இருக்கும். இங்கே வந்து வெண்பூசணி தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த வெண்பூசணி தீபம் வந்து நானாக கண்டுபிடிச்சது இல்லை, அந்த கோவிலில் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்டேன், இது வந்து பைரவருக்கு உகந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து வெண்பூசணி தீபம் வந்து அங்கே கோவிலே விற்கிறனால நான் வந்து நம்பிக்கையோட வாங்கி ஏற்றுறேன். ஒரு பூசணிக்காயை 2ஆக கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் தடவி சிகப்பு திரி போட்டு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விளக்கு வச்சுருந்தாங்க. வெள்ளை திரி போட்டது, சிகப்பு திரி, கருப்பு திரி. நாங்கள் போனது சனிக்கிழமை அப்படிங்கிறனால 3 தெய்வங்களுக்கும் அங்கே வந்து அங்காளம் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு வெள்ளை திரி, பைரவருக்கு சிகப்பு திரி, சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு திரி போட்டு எங்கள் அத்தை வந்து ஏற்றினாங்க. நான் வந்து செவ்வரளியும் அதே மாதிரி வெண்பூசணி தீபமும் ஏற்றினேன். இந்த தீபம் ஏற்றுறனால நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்றது மட்டும் இல்லாமல் பைரவமூர்த்தியை வழிபாடு செய்கிறதுனால நமக்கு வாரா கடன், அதாவது திருப்பியே கொடுக்காம இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பணமும் வந்து திரும்ப வரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. எனக்கு வந்து வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற திருஷ்டிகள், நம்ம வீட்டுக்கு இருக்கிற திருஷ்டிகள், நம்ம கிட்ட இருக்க நோய் குறைபாடுகள் எல்லாமே வந்து தேஞ்சு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தேய்பிரை அஷ்டமியில் பைரவ வழிபாடு செய்யுங்க. வீட்டில் செய்ய முடியாட்டியும் கோவிலில் செய்யுங்க. சிவன் கோவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பைரவர் சன்னதி இருக்கும். அங்கே வந்து விளக்கு போட முடியாட்டியும் விளக்கு ஏற்றுற இடத்துலையே நீங்கள் போய் வெண்பூசணி தீபத்தை நீங்கள் வந்து ஏற்றலாம். அவர் பைரவமூர்த்தியை நினச்சிட்டு நல்லபடியாக நீங்கள் ஏற்றிட்டு வாங்க. உங்களுடைய பணம் வந்து திரும்ப கிடைக்கும். அதே மாதிரி ஸ்வர்ண ஆகாஷன பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணங்கள் வந்து அதாவது தங்கம் வந்து கொட்டுற மாதிரியே அந்த படத்தில் வந்து இருக்கும். ஜோடியாக வந்து இருப்பாங்க பைரவர், அதாவது துணைவியோடு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஃபோட்டோ வீட்டில் வச்சு நீங்கள் வந்து அஷ்டமி அன்னைக்கு, தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவமூர்த்தியை நினச்சி வழிபாடு செஞ்சு வீட்லேயும் செய்யலாம். அது சாந்த ஸ்வரூபமாக தான் அந்த படம் வந்து இருக்கும். ஸ்வர்ண ஆகாஷன பைரவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கனாலே படம் வந்து தருவாங்க. அதே மாதிரி இல்லாமல் நம்ம அபிஷேகங்கள் வந்து கொடுக்குறோம் இல்லையா, நிறைய அபிஷேக பொருட்கள் நம்ம சிவபெருமானுக்கும் பைரவமூர்த்திக்கெல்லாம் வாங்கி தரும்போது நீங்கள் வந்து எந்த சாமிக்காக இருந்தாலும் சரி அரிசி மாவு வந்து கொடுங்க. கண்டிப்பாக அரிசி மாவு வந்து கொடுக்கும்போது நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்வது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கொடுத்த பணமும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வரும். அவங்க வந்து கொடுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட கடவுள் வந்து அவங்கள கொடுக்க வச்சிருவாரு. நம்மளுடைய உழைத்த காசு வந்து பார்த்தீங்கன்னா வீணாகாமல் நமக்கு வந்துடும். நம்ம அதிகமாக கஷ்டப்படுறது நோய் இல்லைன்னா வந்து கடன், இது 2 தான். இது 2மே வந்து இல்லைன்னா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட நோய் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு பைரவரை வழிபாடு செய்யுங்க.